Hello there. What's today? It's symbolism. Now, what is symbolism? It is again one of the literary devices that the poet use to express their point of view symbolically. இந்த சிம்பாலிசம் அப்படின்ற ஒரு இலக்கண குறிப்பானது எதை குறிக்கிறது என்றால், அதாவது போயட்ஸ் தங்களுடைய கருத்துக்களை புரியும்படி வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு டூல், ஒரு யுக்தி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ திஸ் இஸ் யூஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ். அதாவது நம்மளுடைய ஐடியாஸ் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும் பொழுது அதை நம்ம கண்களால் பார்த்து தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இந்த சிம்பாலிசம். See, let me give you an example. The beautiful flower rose withered in silence. The beautiful flower rose withered in silence. We know the flower rose is a symbol of love, beauty and affection and so on. தெரியும், ரோஸுங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் அந்த ரோஸ் எப்படி தன்னுடைய இதழ்களை இழக்குதான் பார்த்தீங்களா? எப்படி இதழ்கள் இழக்குதான்? ஸ்லோலி, அமைதியாக, சைலண்டில் இழக்குதான். விதர்ட் இன் சைலன்ஸ். ஸோ த போயட் வாண்ட்ஸ் டு மேக் ஷுவர் the mood of his or her thought is brought out authentically to the readers. So symbolism, இது நிறைய போயத்தில் வரும். You must have heard the novel called Lord of the Flies. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது நிறையா இருக்குது. ஸோ ரிமெம்பர், symbolism is often used by the poets to express concrete ideas. Remember, symbolism is one of the poetic devices. நல்லா ஞாபகம் வச்சிங்க. So let me see you in another shot. Thanks for watching, my dears. God bless you.